நம்பர் சிஸ்டமில் நான் விட்டு போன அந்த 20 ப்ராப்ளமையும் நான் சால்வ் பண்ணிடுறேன். அண்ட் போன ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் வீடியோ வந்து நான் போர்ட்ரேட்டில் ஷூட் பண்ணியிருப்பேன். அது என்ன அறியாமல் நான் ஷூட் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அ நம்பர் இஸ் ஆஸ் மச் கிரேட்டர் தென் 31. அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அது 31 விட பெருசாக இருக்குது. அந்த நம்பர் வந்து 31 விட பெருசாக இருக்குது. அதே நம்பர் வந்து 81 விட சின்னதாக இருக்குது. சரியா? நம்ம அந்த நம்பரை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அந்த நம்பர் வந்து 31 விட பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இப்படி போட்டுக்கிறோம். 31 விட அது பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே நம்பர் வந்து 81 விட சின்னதாக இருக்குது. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து A = 56 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ அந்த ஏங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 56 வந்துருச்சா? ஸோ 56ங்கிறது 31 விட பெருசாக இருக்குது. அட் த சேம் டைம் 81 விட சின்னதாக இருக்குது. ரைட்? ஓகே. அடுத்து ஆஃப் த 2 நம்பர்ஸ், ஒரு 2 நம்பரில் 4 times the first 2 நம்பர் நம்ம வந்து AB அப்படின்னு வச்சுக்கலாம். 4 times A is equal to 6 times the other, அதாவது 6 times the B. So 4A is equal to 6B. And the sum of 3 times the first. So 3 times the first என்னது 3A and சம்முன்னு சொல்லிட்டான். ஸோ ப்ளஸ் 6 times the second 6B is equal to 105 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ A என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ A, Bன்னு வச்சுருக்கோம். 4 times the first is equal to 6 times the second other. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 3 times the first ப்ளஸ் 6 times the second is equal to 105 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? நான் கொஞ்சம் பென்சிலில் சால்வ் பண்ணியிருப்பேன், ஏன்னா எனக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால. ஸோ ஏ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ பி வந்து என்னென்னு வச்சுக்கலாம், 4A/6 அப்படின்னு வச்சுக்கலாமா? இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்தீங்கன்னா ஸோ 3A + 6 × 4A/6 is equal to 105. ஸோ 3A + 4A வந்து 7A, இந்த 6 கேன்சல் ஆகிடும். ஸோ is equal to 105. ஸோ A is equal to 105/7 which is equal to 15. ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஏங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் நம்பர் ஏ வந்து கிடச்சிருச்சு. அடுத்து 3 numbers are in the ratio 4:5:6. The sum of the largest and the smallest equals to the sum of the third and 25. The smallest number is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்போவுமே ரேஷியோ கொடுத்தாங்கன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4x, 5x, 6x அப்படின்னு எழுதினோம். எந்த ரேஷியோ கொடுத்தாலும் அந்த டேர்ம்ஸை வந்து இப்படி எழுதினோம் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ 3 numbers வந்து என்னது 4x, 5x, 6x. ஸோ சம் ஆஃப் த லார்ஜஸ்ட். ஓகேவா? ஸோ 6x இதுதான் லார்ஜஸ்ட்டு, இதுதான் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கும். ஸோ 6x ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வந்து 4x. அதனால் 6x + 4x. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு த சம் ஆஃப் த தேர்டு என்னது 5x + 25. ஸோ 6x + 4x is equal to 5x + 25. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. த சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் இஸ் ஈக்குவல் டு sum of the third and 25. ஓகேவா? ஸோ 10x is equal to 5x + 25. ஸோ 5x is equal to 25, x is equal to 5. என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் இதில் எது ஸ்மாலஸ்ட்டு 4x. ஸோ 4 × 5 20. ஓகேவா? ஓகே. அடுத்த ப்ராப்ளம். ஓகே. The sum of 3 consecutive even numbers is 36. The middle one is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2, 4, 6 இதெல்லாமே கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். 8, 10 இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா அது கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். இது என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்னா, எக்ஸை வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா x + 2 வந்து 4 இல்லையா? இப்போது x + 4 வந்து 6. ஸோ எக்ஸ் வந்து 2வாக இருக்கிற பட்சத்தில் ஸோ இது வந்து ஃபார்மேட் வந்து என்னென்னா x, x + 2, x + 6ங்கிற x + 4ங்கிற ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த ஃபார்மேட்டை அது வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ x + 3x 3x + 6 is equal to 36. ஸோ 3x is equal to 30. 6 இந்த சைட் போயிடுச்சு. ஸோ x is equal to 10. ஸோ x + 2 is equal to மிடில் நம்பர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ மிடில் நம்பர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ x + 2ங்கிறது தான் மிடில் நம்பர். ஸோ x வந்து 10. ஸோ மிடில் நம்பர் இஸ் 12. வந்துருச்சா ஆன்சரு? அவ்வளோதான்.
If 20 to be added to 8 times a certain number, the result is 10 less than 20 times the number. The number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20 to be added 8 times a certain number. அந்த certain நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே நான் வந்து ஏன்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த certain நம்பரை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், என்ன வேரியபிள் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ 20 to be added to 8 times a certain number. ஸோ 20 plus 8 times அந்த certain number வந்து a. ஸோ 20 plus 8a. ரிசல்ட் வந்து 10 less than 10 times the number. ஸோ அதே அந்த certain நம்பரில் 10 less than the 10 times the certain number. ஸோ 10 times the number வந்து a. ஸோ அதை விட 10 லெஸ்ஸாக இருக்கும். ஸோ 10a minus 10. ஸோ 20 plus 8a is equal to 10a minus 10. ஓகேவா, நம்ம போட்டோம்னா என்ன வரும், இந்த 10 இங்கே போயிடுச்சுன்னா 30, இது இங்கே வந்துச்சுன்னா 2a. ஸோ a is equal to 15. அடுத்து, if a and b are positive integers such that a power b is equal to 216, then a minus b the whole power a plus b minus 5 is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து 6 cubed பார்த்தோன்னா சொல்லிடலாம். எப்படி பார்த்தோன்னா சொல்ல முடியும்னா, இங்கே அட்லீஸ்ட் 20 க்யூப்ஸை வச்சு மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ 20 க்யூப்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு மேலே க்யூப் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன், ஒரு வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாமே நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து ஒரு 20 க்யூப் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப தேவை. ஸோ 6 cubes equal to 216. ஸோ ஏ வந்து 6ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, பி வந்து 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 81 வரும். So 6 cubes equal to 216, a is equal to 6, b is equal to 3a. So 6 minus 3 is equal whole power 6 plus 3 minus 5. 14 3 power 4 வரும். 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. ஓகேவா, ஓகே. அடுத்து ஒரே செகண்ட் இருங்க, இன்னொரு லைட் ஆக்சுவலாக போட்டு வந்துடுறேன். By how much 7 root 3 minus 5 root 7 exceeds 5 root 3 minus 9 root 7? So இங்கே நான் சும்மா போட்டேன். 7, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, பை ஹவு மச் இது வந்து இதை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா 7 root 3 minus 5 root 3 மைனஸ் ஆஃப் அந்த எவ்வளோ எக்ஸீட் ஆகிருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ போட்டிங்கன்னா 7 root 3 minus 5 root 3 minus 5 root 3 plus 9 root 7 சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும், இங்கே இருக்கும். ஸோ எவ்வளோவில் இது வந்து இதை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது தான் வந்து கொஷின். ஸோ அதுக்கு இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து இது ரொம்ப ஈஸி, ஓகேவா. இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, ஏ பவர் பி இன்ட்டு ஏ பவர் சி அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏ பி பவர் சின்ற மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அதனால் 16 இது இப்படி வந்துடும். ஸோ இது பண்ணிங்கன்னா என்னது, 16 ஹோல் பவர் 0.25 which is equal to 16 வந்து 2 power 4, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, ரைட். ஸோ 2 power 4, 0.25 into 4 வந்து என்னது 1. ஸோ 2 ஆன்சர் வந்துருச்சா. அடுத்த ப்ராப்ளம். ரூட் எக்ஸ் எம்மாங்கிறது ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 961 இஸ் ஈக்குவல் டு 0.02. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டு 20, ஸ்கொயர் ரூட்டு 20 கியூப் ரூட்டு படித்து வச்சுருக்கணும், ஓகேவா. ஓகே, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது இங்கே போயிடுமா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 31 ஸ்கொயர் தான் வந்து 961.
ஓகேவா? நான் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஞாபகப்படுத்துங்க, டெலிகிராமில் வந்து கூட சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். எப்படி வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கிறது, க்யூப் ரூட்டை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, ஸோ டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் வீடியோ போட்டு சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் மட்டும் படுத்திடுங்க டெலிகிராமில். ஓகே, ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 62 பை இது கிடச்சிருச்சா? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸு, இதையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு 3844 டிவைடட் பை இதுன்னு கிடச்சிரும். ஸோ 4 0 இருக்குது, 4 0 தள்ளி புள்ளியை வைங்க. ஸோ 0.3844 கிடச்சிருச்சா? அடுத்து 20th ப்ராப்ளம். ஓகே, 20th ப்ராப்ளம். cube root, 3 into cube root of 48 minus 2 into cube root of 6 plus cube root of 750. So, இதுதான் question. ஓகேவா? ஸோ 3 into cube root of 48 என்ன வருது? ஸோ 48 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், 750 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஓகே, இது 2 into 3 நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? 2 power 4 into 3 சரியா? அப்போது 2 cubed into 6. ஸோ 2 cubed into 6, ஏன்னா 6 ரூட் காமனாக வச்சுக்கணும். ஸோ 2 cubed into 6. அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 5 cubed into 6. ஸோ கிடச்சிருச்சா? ஸோ 3 into 2 cubedன்னு இருக்கிறதுனால 2 வெளில எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே 2 வெளில எடுத்து √6. இதுக்கு ஆல்ரெடி 2 வெளியே இது ஆல்ரெடி கியூப் ரூட் ஆஃப் 6 தான், அதை அப்படியே விட்டுறணும். ஸோ 2√6. அடுத்து வந்து 5 cubed into 6, ஸோ 5 வெளியே எடுத்துடணும். ஸோ 5 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 6√6 minus 2√6 plus 5√6 which is equal to 4√6 plus 5√6, 9√6. 9√6. ஓகேவா? 9 cube root of 6. அடுத்து இது ரொம்ப ஈஸி. A 8ன்னு கொடுத்துட்டாங்க, B வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 8 + 2 minus 8/2 plus 8 into 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 22ன்னு. ஓகேவா? பாஸ் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து இதுவும் ஈஸி தான். log 10, அதாவது log 2 base 10 is equal to ஒரு நம்பர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி log 7 base 10 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. log 5.6 base 10. ஸோ 5.6 எப்படி எழுதலாம்? 56/10 எழுதலாமா? ஸோ லாகில் வந்து டிவிஷனில் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ஸோ log 56 base log 56/10 base 10 வந்து இப்படி எழுதலாம். இப்படி இருக்கிறத வந்து 56 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் 2 into 2 into 7. ஸோ 2 into 2 into 2 into 7. ஓகேவா? மைனஸ் log 10 base 10. ஸோ log 10 2, அதே மாதிரி log 2 base 10, log 2 base 10 இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஆட் பண்ணிடலாம். அடுத்து இது அப்படியே எழுதிடுறேன். ஓகேவா? இது வந்து log இந்த 3க்கும் இது இப்படி எழுதிட்டேன். அடுத்து 7க்கு வந்து 7 base 10 எழுதிட்டேன். ஸோ இது இப்படி எழுதியாச்சு. ஸோ log 2 base 10க்கு வந்து வேல்யூ நமக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அப்படியே ஆட் பண்ணுங்கள். 0.3010 ப்ளஸ் 0.3010 ப்ளஸ் 0.3010 இதுக்கும் வேல்யூ இருக்குது 0.8451. ஓகேவா? ரெண்டு பேஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. இப்போ log ஏ அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. அதாவது இங்கே என்ன நம்பராக இருந்தாலும் சரி, 5 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1, 2 இருந்துச்சுன்னா 1. ஸோ இந்த ரெண்டும் சேமாக இருக்குங்கிற பட்சத்தில் இது 1. ஓகேவா? ஸோ இது 3 log 2 base 10 எழுதியிருக்கேன். நீங்கள் தனியாகவே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா இப்படி வந்துடும். அடுத்து அதை அப்படியே எழுதிட்டேன். ஸோ -1. ஓகேவா? ஸோ நமக்கு இது வந்துருச்சு. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா இது கிடச்சிரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம். த வேல்யூ ஆஃப் இது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4
cube root of 125, fourth root of 2 power 8. சரியா? ஸோ அதுவும் நான் சால்வ் பண்ணியிருப்பேனே, சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயரு, ஸோ 3 இன்ட்டு 3 வெளில எடுத்துடலாம். 5 க்யூபு, இதுவும் க்யூபுங்கிறனால 5 வெளில எடுத்துடலாம். அடுத்து 2 power 4 இன்ட்டு 2 power 4, ஸோ 2 இன்ட்டு 2 வெளில எடுத்துடலாம். ஸோ அது ஃபோர்த் ரூட்டுங்கிறதுனால. ஸோ 3 இன்ட்டு 3 9, 5 4, ஸோ போட்டிங்கன்னா 18. ஓகேவா? ஓகே, அடுத்து இஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 இஸ் 27, தென் இது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 0 எவ்வளோ இருக்குது அப்படின்றது பாருங்கள். இப்போ வந்து 2 0 வந்துச்சுன்னா அங்கே 1 0 வரும், 4 0 வந்துச்சுன்னா அங்கே 2 0 வரும். ஓகேவா? 6 0 வந்துச்சுன்னா அங்கே 3 0 வரும். ஆனால் 3 0 இருந்துச்சுனாலும் 2 0 தான் வரும், 5 0 இருந்துச்சுனாலும் 4 0 தான் வரும். ஓகேவா? ஸோ வந்து 7 0 இருந்துச்சுனாலும் 6 0 தான், 3 0 தான் வரும். ஓகேவா? ஸோ எவ்வளோ 0 இருக்கோ, இப்போ வந்து இங்கே வந்து எத்தனை இருக்குது, 1 2 3 4 5, 5 0 இருக்குது, அப்போ 2 0 வரும். ஓகேவா? 2 0க்கு 1 0 எழுதிக்கணும், இன்னும் 2 0க்கு 1 0 எழுதிக்கணும். இங்கே வந்து ஒரே ஒரு 0 தான் இருக்குது, அதை விட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா 5 0க்கு 2 0 தான் எழுதணும், 3 0க்கு 1 0 தான் எழுதணும். ஆடில் இருந்தாலும் நம்ம வந்து 0 தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே எத்தனை 0, 2 0 நம்ம எழுதியாச்சு, 0.0027. ஓகேவா? ஓகே, அடுத்து 25th, AB is equal to 4, A plus B is equal to 6, A cube plus B cubed என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? AB வந்து 4, A plus B 6. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. A plus B the whole cube is equal to A plus B the A cube plus B cube is equal to A plus B the whole cubed minus 3AB into A plus B. ஓகேவா? A plus B நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட்டை பண்ணுங்கள். ஏபியும் நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட்டை பண்ணுங்கள். A plus B நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 cube வந்து 216, 12 into 6 72, ஸோ 144 கிடச்சிருச்சா? அப்போ மேட்ரு. அடுத்து n வந்து ஆடு, n into n square will always be divisible by அப்படின்னு கேட்டிருக்காங்க. n வந்து ஆடு, சரியா? 1 வந்து போடுங்க, 1 is odd இல்லையா? 1 3 5 எல்லாம் ஆடு. ஸோ நமக்கு இருக்கிற சின்ன நம்பர் 1. ஸோ 1 into 1 minus 1 0, 0ன்னு வந்துருச்சுன்னா அது நமக்கு தெரியாது. ஓகேவா? அடுத்த நம்பர் என்ன? 0 வந்து டிவிசிபிள் ஆகாது. அடுத்த நம்பர் என்ன? 3, 3 போட்டு பாருங்கள். 3 9 minus 1 8, 3 8s are 24. 24 வந்து எதில் டிவிசிபிள் ஆகுது? 1ல் வந்து டிவிசிபிள் ஆகும். அதே மாதிரி 20ல் டிவிசிபிள் ஆகாது, 3ல் டிவிசிபிள் ஆகும், 32ல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது 1 or 3A, பட் இங்கே வந்து 1ஐயும் கொடுத்துருக்காங்க, 3ஐயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் வந்து இருக்கக்கூடாது. ஸோ 3 தான் வந்து ஆன்சர். 3 வந்து ஆன்சராக இருந்தால் 1 ஆப்ஷனில் இருக்கக்கூடாது, 1 ஆப்ஷனாக இருந்தால் 3 இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால் 1 or 3 தான் டிவிசிபிள். ஓகே, m and n are only two odd numbers with n greater than m. The largest even integer below 10 which divides n square minus m square is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? n வந்து greater than m இருக்கணும், odd numbers-ஆக இருக்கணும். ஓகேவா? நான் வந்து 5 3 எடுக்கிறேன், 5 வந்து greater than 3, சரியா? ஸோ அதனால் 5 square minus 3 square என்ன? 16. 16 is divisible by below 10. 2லையும் 16 டிவிசிபிள் ஆகும். லார்ஜஸ்ட் ஈவன் இன்டீஜர்னு கேட்டிருக்காங்க. 2லையும் டிவிசிபிள் ஆகும், 4லையும் டிவிசிபிள் ஆகும், 8லையும் டிவிசிபிள் ஆகும், 10ல் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனால் லார்ஜஸ்ட் ஈவன் இன்டீஜர்னு கொடுத்ததுனால இதை நம்ம டிக் பண்ணுறோம். ஓகேவா? 10 power n plus 2 is divisible by 12. சரியா? அப்போது n வந்து ஆடாக இருக்கணுமா? அப்போ ஆடை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 12. 12 is divisible by 12. ஸோ n is an odd number. ஓகேவா? அடுத்து, if x is 80% of y, what percentage of x in y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ x is 80% of y, percentage of x in y என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. x is equal to 80% of y, 80 by 100 y. ஓகேவா? ஸோ percentage of x in y, ஸோ y by x into 100. ஸோ y என்ன? ஸோ y என்ன? 100x by 80. ஸோ அதான் y 100x by 80 divided by x into
100. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 100/80 இன்ட்டு 100. ஸோ இது பண்ணிங்கன்னா 125. சால்வ் பண்ணிங்கன்னா 125% கிடைக்கும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டெலிகிராமில் வந்து டெலிகிராமில் வந்து நீங்கள் வந்து கொஸ்டினை போஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் சால்வ் பண்ணுறேன். இல்லை உங்களை கொலீக்ஸ் வந்து அங்கே அதில் இருக்கிற மித்த ஆஸ்பிரன்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்க, மற்றவங்களுக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நானுமே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அடுத்து x/2y = 3/2. தென் த வேல்யூ ஆஃப் இது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, கடைசி ப்ராப்ளம் போயிட்டேன். சரி, கடைசி ப்ராப்ளம் போயிட்டு அப்புறம் 30 ப்ராப்ளம். சரி, ஓகே, 30th ப்ராப்ளமே போயிடலாம். த நம்பர் 0.08 இஸ் ஹவு மெனி % ஆஃப் 40. இது வந்து 40ல் எத்தனை % அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 40ல் வந்து 10% வந்து 4, 40ல் வந்து 20% வந்து 8, 40ல் வந்து 2% வந்து 0.8, 40ல் வந்து 0.2% வந்து 0.08. இது வந்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுன்னா இப்படி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 40 இன்ட்டு x/100 = 8. சரியா? 40ல் எத்தனை % வந்து 8 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இப்படி போடுறோம். ஓகேவா? இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து 20% நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ 20% வந்து 8னா 2% வந்து 0.8. ஸோ 0.2% வந்து என்னது? 0.08. ஓகேவா? இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா 40 இன்ட்டு x/100 = 0.08னே வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா 0.2 ஆன்சரை கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம். இஃப் x/2y = 3/2, then the value of x + 2y/x - 2y = அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x/2y = 3/2, 2x = 6y, x = 3y. கரெக்டா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3y போடுங்க. ஓகேவா? 3y + 2y/3y - 2y. ஸோ 5y/y கேன்சல் பண்ணோன்னா 5 ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதோட வந்து நம்பர் சிஸ்டம் தானே இது? ஆமாம், நம்பர் சிஸ்டமோடது இதோட வந்து முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு சக்தி கையில் இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம மாடரேட்டான ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் பண்ணலாம். நிறைய சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மாடரேட்டான ப்ராப்ளம்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெலிகிராமில் உங்களுக்கு எது கஷ்டமான ப்ராப்ளம்னு தோணுதோ அதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. பாய்.